இன்றைக்கி நான் பூஜைக்காக ரவை கேசரி பண்ண போகிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, ரவை, பாம்பே ரவை, இது 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நட்ஸும் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் இந்த நட்ஸை போட்டு கொஞ்சம் சுவக்க வறுத்தெடுக்கணும். 2 கப்பு ரவை எடுத்திருக்கேன். அதில் சேர்க்குறது வேண்டி 2 கப்பு சுகரும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோக்குது வர அந்த நெய்யில் போட்டு வறுத்தெடுக்கணும். ரவை சோர்ந்துடுச்சு. 2 கிளாஸ் ரவைக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதை நல்லா சூடாக்கி ஊற்றணும். ஒரு சின்ன சிட்டி அளவு கேசரி பவுடரும் போடணும். கலரி கொடுத்துட்டே இருக்கணும். ரெண்டு கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸு சீனி போட்டு நல்லா கிளறி கொடுக்கணும். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி மறுபடியும் கிளறி கொடுக்கணும். ரவை கேசரி சரியாயிடுச்சு. 2 தட்டத்தில் நெய் புரட்டி வச்சுருக்கேன். இதில் அந்த ரவை கேசரியை கொட்டி நல்லா பரத்தி கொடுக்கணும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பீஸ் பீஸாக கட் பண்ணணும். ரவை கேசரி சரியாயிடுச்சு. அதை நம்ம நெய் புரட்டி வச்சுருக்க இதில் இப்படி பரத்தி வச்சு அந்த நட்ஸையும் அதுக்கு மேலே ஒட்டிச்சு வைக்கணும். ஆறுனதுக்கப்புறம் பீஸ் பீஸ் தான் கட் பண்ணுங்க.